சுட்டிகள் தொடர்கிறது. ஊரின் பெயர்களில் பார்த்தால் வேதாரண்யம் என்பதை விட திருமறைக்காடு என்பதும் மாயவரம் என்பதை விட மயிலாடுதுறை என்பதும் தான் சுகம் தரும் சுந்தர தமிழ் வார்த்தைகள். தமிழ் திரைப்படங்களின் பெயர்களிலும் ஜென்டில்மேன், ஃப்ரெண்ட்ஸ், ரன், வின்னர் என்ற ஆங்கில மோகமும் ஸ்ரீ என்று வடமொழி மோகமும் அதிகரித்து பல படங்களுக்கு பெயர் வைப்பது கொடுமையிலும் கொடுமை. தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழின் பெயர் வைத்தால் கேளிக்கை வரியை நீக்குவோம் என்றாலாவது தமிழ் பெயர்கள் திரைப்படங்களில் வைக்கப்படுமா என்ற ஏக்கம் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரிடம் இருந்தது. தனித்தியங்கும் தன்மை படைத்த ஒப்பற்ற உயர்தனி செம்மொழி நம் தமிழ் மொழி என்கின்றார் மறைமலை அடிகளார். இருக்கின்ற கலப்படங்களிலே மிகவும் விபரீதமானது மொழி கலப்படமே என்பதை நாம் உணர வேண்டும். கடைகளின் பெயர்களில் பார்த்தால் தமிழ்நாட்டு கடைகளில் தமிழின் பெயர் இல்லை. டீ கடை என்று தெருவிற்கு தெரு இருக்குமே தவிர தேநீர் கடை என்று இருப்பது அபூர்வமானது. ஆனால் பாண்டிச்சேரியில் காப்பி கடையை குழம்பி கடை என்று எழுத இருப்பது சற்று மகிழ்ச்சி. தமிழே திராவிடத்திற்கு தாய், தமிழே வடமொழிக்கு மூலம் என்ற கொள்கை கொண்ட மொழிநாயிறு தேவநேய பாவாணர் ஃப்ரூட் சாலட் என்பதை பழக்கூட்டு என்றும், ஐஸ்கிரீம் என்பதை பனிக்குள் என்றும், ஜாதகம் என்பதை பிறப்பியம் என்றும், பஞ்சாங்கம் என்பதை ஐந்திரம் என்றும் ஏராளமான சொற்களை அழகு தமிழுக்கு வழங்கினார். பிரபவ விபவ சுக்ல பிரமோதுத பிரஜோத்பதி என்று வருமே 60 தமிழாண்டுகள். இதில் கூட நற்றமிழ் இல்லையே என நொந்து மனம் வெந்து சொல்லும் போது சொல்லும் நா கூசுகிறது. மெல்ல தமிழினி சாகும் என்ற பாரதியின் வார்த்தையை மாற்றி பொருள் கொண்டு மெல்ல தமிழ் இனிச்சு ஆகும், அதாவது இனிப்பாக ஆகும் என்றாலும் போகிற காலத்தை பார்த்தால் தமிழ் பெயர்களே இல்லாமல் போயிடுமோ என்ற அச்சமே பிறக்கிறது. தமிழ் பெயர்கள் எந்த அளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை விட எல்லா துறைகளிலும் தமிழ் பெயரளவிற்கே இருக்கிறது என்ற கசப்பான உண்மையை இவ்வவையில் பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெயர்களை பற்றிய அந்த பார்வையில வெறுமனே நாம் சூட்டுகிற குழந்தைகளுக்கான பெயர்களை பற்றி மட்டும் பார்க்காமல் அதை இன்னும் பல தளங்களுக்கு எடுத்து சென்றது உன்னுடைய பேச்சினுடைய சிறப்பு. அதாவது கடைகளின் பெயர்கள், ஊர்களின் பெயர்கள், அது மட்டுமல்லாமல் பஞ்சாங்கம், அதற்கு கூட ஐந்திரம் என்கிற அந்த பெயரும் மற்றவைகளையெல்லாம் எடுத்து சொன்ன விதம் அழகு. பல பேர் பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். சிந்தித்து பார்த்தால் பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. அதை நாச்சாள் உன்னுடைய பேச்சில் பெயர் என்பதுதான் நமக்கு இருக்கிற ஆழமானது ஒரு அடையாளம் என்கிற ஒரு நல்ல தொடரில் அதை விளக்கி சொன்னேன். பலருக்கும் அது தெரியவில்லை. ஒரு பெயரை சொல்லுகிற போது அந்த பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. நீங்கள் ஒரு மன்னனின் பெயரை வைத்துக் கொள்ளுகிற போது அல்லது ஒரு அறிஞனின் பெயரை வைத்துக் கொள்ளுகிற போது அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற செய்திகளெல்லாம் கேட்கிறவனுக்கு போய் சேருகிறது. எனவே பெயர் என்பது தாய்மொழியில் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அது தமிழில் இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை நன்றாகவே தொகுத்து சொல்லியிருக்கிற நாச்சாளுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். நன்றி. நாச்சாள் மண்மணக்க பேசும் ஒரு பேச்சாளர். உங்களுடைய குரல் வளத்திலும் உங்களுடைய நடையிலும் இந்த தமிழகத்தினுடைய மண் வாசனை அப்படியே கிடைக்கும் எங்களுக்கு. அதே போல உங்களுடைய பெயரிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல் அற்புதமான ஒரு தலைப்பு. சென்னையில் நாம சாலைகளில் நடக்கும் பொழுதே பார்க்கலாம், சில கடைகளுக்கு பெயர் வைத்திருப்பார்கள். ஒரு கடைக்கு ஸ்னேக் பார் என்று வைத்திருந்தார்கள். அது ஸ்நாக் பார் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை அப்படியே ஒலிபெயர்ப்பு செய்து போட்டிருக்கிறார்கள் ஸ்னேக் பார் என்று. அப்படி என்றால் ஆங்கிலத்தில் வேறு பொருளாகிவிடும். இன்னொரு கடையை பார்த்தேன், இங்கு பேக்குகள் ரிப்பேர் செய்து தரப்படும் என்று எழுதியிருந்தார்கள். நான் சிரித்து விட்டேன். அவங்க ஆங்கிலத்தில் எழுதி அதை அப்படியே அதை ஒலிபெயர்ப்பு செய்து போடுகிறார்கள். இந்த உணர்வு இந்த தமிழ் பெயர்களில் ஐயா சொன்னது போல பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது. இப்போ ஒரு வரலாற்று செய்தி, தமிழ்நாட்டிற்கு மദ്രാஸ் என்றுதான் பெயர் இருந்தது. தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் அந்த விஷயம் வருகிறது. அவர் கையெழுத்து போடுகிறார். அதிலே முதலில் என்ன இருந்தது தெரியுமா? தமிழ்நாடு என்றுதான் அவர்கள் அங்கீகாரம் செய்திருந்தார்கள் மத்திய அரசாங்கத்தில். இந்த நாடு என்கின்ற ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசுகிறார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா. அவர் என்ன சொல்லுகிறார்? நாட்
என்று NAD என்றுதான் அவர்கள் போடுகிறார்கள். அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், நாடு என்று சொல்லாதீர்கள், நாடு என்று சொல்லுங்கள் என்றால் அவர்கள் பதறுகிறார்கள். நாடு என்றால் மண் சார்ந்த விடயத்தில் இவர்கள் சுயாட்சியை கேட்கலாம், அதனால் நாடு என்று சொல்லாதீர்கள், நாடு என்றுதான் கொடுக்க வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது அண்ணா அவர்கள் மிக மிக போராட்டத்திற்கு பிறகு உரத்த நாடு என்ற நாடு நம்முடைய தமிழகத்திற்குள்ளே ஒரு கிராமமாக இருக்கிறது, பல நகரங்கள் நாடு என்கின்ற பெயரிலே இடைக்காட நாடு என்று இருக்கிறது என்றெல்லாம் பேசி தமிழ்நாடு என்கின்ற பெயரை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். அது நம்முடைய அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறது. அதனால் பெயரில் என்ன இருக்கிறது என்பதனை கேட்க முடியாது என்று ஐயா சொன்னது போல ரொம்ப அழகாக அந்த பெயரிலே தமிழ் மணக்க வேண்டும், அதுதான் நம்முடைய அடையாளம். அந்த அடையாளத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் பேசுகின்ற பொழுது பாண்டிச்சேரி என்று குறிப்பிட்டீர்கள். இனிமேல் புதுவை என்கின்ற அழகு தமிழில் அந்த நகரத்தை, அந்த மாநிலத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாச்சாள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள். இந்த வாரத்தில் பங்கெடுத்த சுட்டிகளுக்கு அம்புலிமாமா புத்தக நிறுவனத்தார் புத்தகங்களை பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை நம்முடைய தலைமை நடுவரும் இணை நடுவரும் பிள்ளைகளுக்கு வழங்குகிறார்கள்.